வெல்கம் டு சரசு சமையல். என் கூட யார் இருக்காங்க பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஃப்ரெண்டு மகேஷ்ங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். மகேஷ் இன்னைக்கு பாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு என்னப்பா. அம்மா இறந்தது ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நாள் போறதே தெரிய மாட்டேங்குது என்னப்பா. கால் வலியோட அதுவும் என்னை பார்க்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து உன்னைய பார்த்துருக்கணும். ரொம்ப சந்தோஷம். மகேஷ் அப்படி ஒரு அன்பான நட்புங்க. இந்த மாதிரி நட்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நிஜமாவே நம்ம வந்து இந்த தினமலருக்கும் யூடியூபுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். காலையில யோசிச்சுட்டே இருந்தேன், ஒரு கான்டாக்ட் அட்ரஸ் இல்லை, எதுவும் இல்லாம எப்படி ஆச்சரியம் தான் இல்லையா? எவ்வளவு வருஷம்ப்பா, 25 வருஷத்துக்கு மேல, 30 வருஷத்துக்கு மேல பிரிஞ்சு போன எங்களோட நட்பு தொடர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அந்த யூடியூப் ஜேர்னி தான். யூடியூப்ல நான் வந்தது பார்த்துட்டு தான் தினமலர்ல இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த தினமலர் புக்கு பெண்கள் மலரை பார்த்துட்டு தான் வந்து மகேஷ் என்ன கான்டாக்ட் பண்ணி, அது ரேவதி தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தா, யூஎஸ்ல இருந்து கேட்டிருந்தா. அதுக்கப்புறம் தான் சரி நான் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் பேசுறப்ப எனக்கு உங்ககிட்ட பேசுறப்ப என்னால நம்பவே முடியல. ஐயோ என் மகேஷ் தானா அப்படின்னு. எனக்கு அந்த ஃபேஸ் அப்படியே மாறவே இல்லை. நீ அப்ப அந்த ஸ்கூல் படிச்சப்ப இருந்தா அதே ஃபேஸ் மாறி இருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்க முடியாது, அப்படியே இருக்கும் எனக்கு. இப்ப 10 வருஷமா எங்களோட நட்பு தொடருது இல்லையாடா? சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே இப்ப நாங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி எல்லாருமே இப்ப போக வர. இப்ப எங்க பொண்ணு வந்து தஞ்சாவூருக்கு அவ ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கா. நான் வந்து மகேஷ் பார்க்கணும், என்ன இங்க இறக்கி விடு, நீ இறக்கிட்டேன். சமையலும் அப்படிதான். அதுவும் கெஸ்ட் எல்லாம் வந்தா சொல்லவே வேணாம் மகேஷ். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா தான், செய்யவே விட மாட்டேங்கிறா. இன்னைக்கு அமாவாசைக்காகவும் எனக்காகவும் என்ன சமையல் பண்றாங்க அப்படிங்கறதையும் உங்களுக்கு இந்த வீடியோல கொடுக்குறேன். பார்க்கலாமாடா? சரி, ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் இப்படி மீட் பண்ணா அது ஒரு நல்ல ஹாப்பியா தான் இருக்கு மகேஷ். உடம்பு தான் ஒத்துழைக்கணும் எல்லாருக்கும். ஆமா, மகேஷோட சூழ்நிலை வந்து அவங்க மாமியாரை பாத்துக்கணும் அப்படிங்கறதால எங்கேயுமே வெளியில வர முடியல. அதனால சரி, நான் வந்து இதுக்கு முன்னாடி எப்பப்பா சவுந்தரம் எல்லாரும் கோவிலுக்கு வந்துட்டு வந்தோம் இல்லையா? நிம்மி சவுந்தரம் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு இப்ப 3 வருஷம் இருக்கும் இல்லையா? 2 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அப்புறம் மகேஷ் வந்து எங்க அம்மா இறந்தப்ப அரவக்குறிச்சிக்கு வந்தாங்க. அம்மா இருக்கும் போதே பார்க்க வரணும்னு சொல்லிட்டு இருந்தா. சாம்பார் பொடி போடும்போது அம்மாவோடது அதை பார்த்துட்டு தான் அருணுக்கு அரைச்சே நான் கொடுத்து அனுப்பிச்சேன். எல்லாமே அதுல கடைசி எடுத்துட்டு போய் அம்மா ஒண்ணு சொல்லி வறுத்துட்டு இருந்தாங்களா, அது பார்த்து மாமியாரை பாத்துக்கிறதுல எப்படி பார்க்கணும் அப்படிங்கறதுக்கு வந்து மகேஷ் ஒரு முன்னுதாரணம் அப்படி கூட சொல்லலாம். நிஜமா மகேஷ் கிரேட்பா. சரிடா பாக்கலாம். கரூர் டு திருச்சி போகும்போது அப்படியே காவேரி ஆற்றுல பாருங்கள் இருக்கரையும் பெருகி தண்ணி போச்சு. மகேஷ் வீட்டுக்குள்ளே போகும்போதே பூ உருளி வச்சுருந்தாங்க. வெல்கம் மேட் வெளியில் நம்மளை வெல்கம் பண்ணிச்சு. இந்த மாதிரி தான் போனோம். இதெல்லாம் தான் நான் மகேஷ்க்கு வாங்கிட்டு வந்தேங்க. பழம் தான் அவங்க மாமியாருக்கு பிடிக்கும். அப்புறம் எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸு பொடி வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனேன். மாம்பழம், கொஞ்சமாக தேங்காய் பர்ஃபி வீட்டில் செஞ்சது. எங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு அணு வீட்டுக்கும் கொஞ்சம் அனுப்பிட்டு இங்கேயும் இவங்க மகேஷ் வந்து ஸ்வீட்டுக்காரர் ரொம்ப சாப்பிட மாட்டான். அதனால் கொஞ்சமாக ரிப்பன் பக்கோடாவும் இதுவும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பூண்டெல்லாம் வந்து நம்ம ஊரில் நல்லாயிருக்கும், அதனால் பூண்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸு இதெல்லாமே வாங்கிட்டு போனேங்க. எப்போ யார் வீட்டுக்கு போனாலும் நான் வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய வாங்கிட்டு போவேங்க. மகேஷ் வீட்டு தோட்டத்தை பார்த்தேன். மாமரம்லாம் எடுத்துட்டாங்க, கொஞ்சம் வெறிச்சுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் முன்னாடி நல்லா பச்சை பசேல்னு இந்த மாதிரி பூச்செடியெல்லாம் வாழை மரம் எல்லாமே இருந்துச்சுங்க. வீட்டுக்கு போய் 5 நிமிஷத்துலேயே மகேஷ் வந்து எனக்கு ஒரு டிகாஷன் காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டா. அன்றைக்கி அமாவாசை வேறு, அதனால் வந்து சமையல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் போகும்போது ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் ஆரம்பித்தாங்க. வாழைக்காய் வந்து மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு பெசரி வச்சுருக்காங்க. பரங்கிக்காய் வேக வச்சு வச்சுருக்காங்க. நீர் பூசணிக்காய் இப்போது சாம்பாருக்கு மகேஷ் நறுக்கிட்டு இருக்காங்க. மகேஷ் பாருங்க அப்படியே நின்றுக்கிட்டே நறுக்கிடுறாங்க. எனக்கெல்லாம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உட்காந்து நறுக்கிட்டு அடுப்பில் வச்சா தான் பிடிக்கும். ஆனால் மகேஷ் வந்து ஒன்று ஒன்றா டக்குன்னு நறுக்கி அப்படியே அடுப்பில் ஏற்றிட்டே இருக்காங்க. இப்போ சாம்பாருக்கு வந்து நீர் பூசணிக்காய் தக்காளி எல்லாத்தையுமே வதக்குறாங்க. காய் வதங்கிட்டு இருக்கும்போதே மகேஷ் வந்து சாம்பார் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு கூடவே சேர்த்துறாங்க. கொஞ்சமாக சேர்க்குறாங்க, அப்புறமா கொதிக்கும்போது போடுவேன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி வதக்கிட்டு இதை வந்து பருப்போடு சேர்த்துறாங்க. பருப்பு தண்ணி இதுக்கடையில் தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. மகேஷ் வந்து பருப்பையுமே தனியாக நல்லா வெந்திருக்கு இல்லைங்களா, அதனால் தனியாக வச்சுட்டு அந்த பருப்பு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி அதில் தான் வந்து வதக்கின காய் எல்லாமே வந்து வேக போடுறாங்க. மறுபடியும் கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வோம் இல்லைங்களா. இன்றைக்கி மகேஷ் செய்கிற சாம்பார் ரசம் காய் எல்லாத்தையும் தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இப்போ வந்து அந்த பருப்பு தண்ணியில் காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டாங்க.
கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ வந்து வாழைக்காய் வறுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை ஒரு அடுப்பில் போட்டுட்டாங்க சாம்பாரை. வாழைக்காய்க்கு பாருங்கள் சுற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு அப்படியே குலுக்கி விட்டாங்க. ஏன் மகேஷ் எண்ணெய் வந்து இந்த மாதிரி குலுக்கி விடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ தான்ப்பா வந்து காய் சட்டியில் ஒட்டாமல் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு டிப்ஸ் தான் இல்லைங்களா. நல்ல ஒரு கெட்டி சட்டியாக வச்சுக்கிட்டாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டாங்க. வாழைக்காயுமே வந்து தோல் சீவிட்டு தான் மகேஷ் வந்து வறுக்கிறாங்க. இதில் வந்து கொஞ்சம் பூண்டு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கும் ஒரு டிப்ஸ் சொன்னாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழைக்காயை போட்டால் ஒட்டாமல் வரும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பருப்பை வந்து கடைஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பெசரி வச்சுருக்க வாழைக்காயை இதில் சேர்த்துட்டாங்க. அவங்க மாமியாருக்கு அந்த தோல் இருந்தால் கூட கடிக்க முடியாது அப்படிங்கிறதால மகேஷ் வந்து தோலை கூட எடுத்துகிட்டு தான் வேக வச்சுருக்காங்க. இப்போ வாழைக்காய் எடுத்து இன்னொரு அடுப்பில் நல்லா குறைச்சி வச்சுட்டாங்க. இதுக்கிடையில் சாம்பாருக்கு தாளிப்பு கொடுக்குறாங்க. மகேஷும் என்ன மாதிரி தாளிக்கிறதுக்கெலாம் எண்ணெய் வந்து ரொம்ப குறைவாக தான் ஊற்றிருக்காங்க. நானும் அப்படி தான்ப்பா ஊற்றுவேன், யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாம் தாளித்து இப்போ சாம்பார் கலக்கி வச்சுருக்க குக்கரில் ஊற்றிட்டாங்க. அதிலே கொஞ்சோண்டு எண்ணெயில் பாருங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா போட்டு ரசக்கலவையும் இதில் ஊற்றிட்டாங்க. பருப்பு தண்ணி எடுத்து வச்சு அதில் புளி தண்ணி தக்காளி எல்லாம் கரைச்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் இப்போ சாம்பாரும் எல்லாமே ஊற்றி கலக்கி எடுத்து வச்சுட்டாங்க. சாம்பாரும் இப்போ புளி ஊற்றி நல்லா கொதித்து வெந்துருச்சுங்க. ரசம் ஒரு பக்கம் இப்போ ஆயிட்டுருக்கு, காய் ஒரு பக்கம் ஆயிட்டுருக்கு. வாழைக்காய் இறக்கின உடனே இப்போ பாயசத்துக்கு சேமியா வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேமியா பாயசம் தான் வச்சாங்க. பால் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா வறுத்து சேமியாவை அதில் சேர்த்துட்டு நல்லா சேமியா வெந்ததுக்கப்புறமா சர்க்கரை போட்டு முந்திரி திராட்சை போட்டு இறக்கிட்டாங்க. பாயசமும் டக்குன்னு சீக்கிரம் ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கடையில் பரங்கிக்காய் ரெடி பண்ணுறாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டுட்டு பரங்கிக்காய் ரெடி பண்ணுறாங்க. பரங்கிக்காயும் லேசாக தண்ணி தெளித்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுறாங்க. அதில் இனிப்பு இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுகரும் போட்டுக்கிட்டு தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கிட்டு பரங்கிக்காயும் இறக்கிட்டாங்க. 9:30 மகேஷ் வீட்டுக்கு போனங்க. ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் சமையல் ஆரம்பித்தாங்க. 11 மணிக்குள்ளே சமையல் முடிச்சிட்டாங்க. சாம்பார், ரசம், பரங்கிக்காய் பொரியல், அப்புறம் பாயசமும் ரெடியாக இருந்துச்சு. வாழைக்காய் வறுவல் ரெடிங்க. அப்புறம் எனக்கு மாங்காய் பச்சடி பிடிக்கும்னு சொல்லிட்டு மகேஷ் மாங்காய் பச்சடி கொஞ்சம் செஞ்சுருந்தாங்க. அப்போ தாங்க போன உடனே காஃபி குடித்தேன். மறுபடியும் மகேஷ் கேட்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மாதுளம்பழ ஜூஸ் போடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாதுளம்பழ ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. குடித்தே ஆகணும்னு பிடிவாதம் பண்ணி என்னை குடிக்க வச்சுட்டாங்க. இப்போ வந்து தயிர் எல்லாமே ஊற்றி எடுத்து வச்சுட்டாங்க. அப்பளமும் பொரிச்சிட்டாங்க. உப்பு பருப்பு வச்சுருந்தாங்க, அதை சொல்ல மறந்துட்டேங்க. நான் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இந்த மாதுளம்பழ ஜூஸ் குடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே நிமிஷமாக கேரட் தயிர் பச்சடி கொஞ்சம் செஞ்சுட்டாங்க மகேஷ். இப்படி தாங்க, நான் இல்லை மகேஷ் யார் வீட்டுக்கு போனாலுமே இந்த மாதிரி தான் அன்போடு உபசரிப்பாங்க. கிடுகிடுன்னு சீக்கிரமாக செஞ்சுருவாங்க. பலகாரமும் அப்படி தான். மகேஷ் பண்ணுற முறுக்கு அதிரசம் எல்லாம் நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் தேய்ச்சி அடுப்பு மேடையும் துடைச்சி எல்லா வேலையும் நீட்டாக முடிச்சிட்டாங்க. சாதம் வடித்து இந்த மாதிரி துணி போட்டு மூடி வச்சுருக்காங்க. நான் போன அன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதால மகேஷ் வீட்டில் அண்ணா வந்ததுக்கப்புறம் அவங்க மாமியார் அவங்க எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நானும் சாப்பிட்டேங்க. நானும் மகேஷும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டோம். அப்புறம் சாயங்காலம் பாருங்களேன், பஜ்ஜி கேட்கவே மாட்டேன்ட்டா. எங்கள் பொண்ணு தஞ்சாவூர்லேருந்து வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஆதிராவும் 2 பேரும் வந்துட்டாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து பஜ்ஜியை போட்டு ரெடியாக வச்சுட்டாங்க. அதுவும் கரெக்டாக வர நேரம் பார்த்து நல்லா சூடாக போட்டு கொடுத்தாங்க. மகேஷ் செஞ்ச பஜ்ஜி எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பஜ்ஜி மாவில் செஞ்சது தாங்க. ரொம்ப சூப்பராக வந்திருப்பாருங்க. அதுவும் ஆதிராவுக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆதிராவுக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி, எங்கள் எல்லாருக்கும் வந்து வெங்காய பஜ்ஜி. பாருங்கள், மகேஷ் என்ன செஞ்சாலும் இந்த மாதிரி சிரிச்சுட்டே தான் செய்வாங்க. எங்கள் பொண்ணும் ஆதிராவும் வந்த உடனே எங்கள் பொண்ணு வந்து மகேஷ் வீட்டில் அண்ணாக்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஆன்ட்டிக்கிட்டேயும் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. மகேஷ் வீட்டில் அவங்க பொண்ணு பையன் எல்லாருமே யூஎஸில் இருக்காங்க. எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டிகிட்ட கொஞ்சம் நேரம் விசாரிச்சுட்டு இருந்தா. மகேஷ் பஜ்ஜிக்கு தேங்காய் சட்னியும் அரைச்சிருந்தாங்க, சொல்ல மறந்துட்டேங்க. நானும் மகேஷும் இந்த 10 வருஷத்தில் 6 மாதம் இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை சந்திச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த வருஷத்தில் ஒரு முறை சந்தித்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் மகேஷ் கூட இருக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேருக்குமே தோணுங்க. இதுதான் உண்மையான அன்பு அப்படிங்கிறது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் மகேஷும் அப்படி தான். நான் வரும்போது சும்மாவே இருக்க மாட்டா. கொண்டு போன பையெல்லாம் வந்து ஃபுல் பண்ணி தான் அதுக்கு மேலே தான் அனுப்பி விடுவேன். எங்கள் பொண்ணுக்கு சூரியகலா சந்திரகலான்னா பிடிக்கும்ன்ட்டு அது கொஞ்சம், அப்புறம் இந்த பட்டர் பிஸ்கட் பிடிக்குன்னு வாங்கினா, அப்புறம் இந்த பழாப்பழம் வந்து எங்கள் பொண்ணு ஃப்ரெண்டு அணு வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்புனாங்க. இந்த ஓமவல்லி செடி பாருங்கள், மாங்காய் பச்சடி கூட மகேஷ் அனுப்பிட்டா. கூடவே புளிக்காய்ச்சல் ஒரு பாட்டில் கொடுத்து அனுப்புனாங்க.
அப்புறம் மாங்காய் எல்லாம் பக்கத்து வீட்டில் நிறைய கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த பஜ்ஜியை கூட விடாமல் அண்ணாவுக்கு எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு பார்சல் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த டிஷ்ஷில் வந்து ஒரு 4-5 மாங்காயும் போட்டு இந்த மாதிரி தாங்க மகேஷ் எனக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பினாங்க. அப்புறம் அணு வீட்டில் வந்து இந்த மாதிரி வெத்தலை பாக்கு, பழம், பூ, ப்ளவுஸ் பிட்டு எல்லாமே எங்கள் பொண்ணுக்கு வச்சு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. புளி கூட வந்து இந்த வருஷம் வாங்கி கொட்டி எடுத்தேன்ப்பான்னு சொல்லிட்டு மகேஷ் எனக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. இந்த பர்ஸ் வந்து மகேஷ் எங்கள் பொண்ணுக்காக கொடுத்து அனுப்புனாங்க. தயிர் சாதம் செஞ்சு தரேன், இட்லி ஊற்றி தரேன்னு சொல்லிட்டு நாங்கள் 6:45 கிளம்புனப்போ விடவே மாட்டேன்ட்டேன். அப்புறம் அவளோட திருப்திக்காக நான் கொஞ்சம் ரைஸ் எடுத்துகிட்டு தான் வந்தேங்க. அப்புறம் கிளம்புற நேரத்தில் போய் மல்லிகைப்பூ செடி பதியம் போட்டு வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதையும் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி தாங்க மகேஷ் வீட்டுக்கு போயிட்டு மகேஷ் சமையல் பண்ணுறப்பையும் நான் கூட போய் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்தோம், 2 பேரும் உட்காந்து பேசினோம், சாப்பிட்டுட்டும் உட்காந்து பேசினோம், வர வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தோம். எங்கள் பொண்ணு வந்து அவள் ஃப்ரெண்டு யூஎஸ்லேருந்து வந்திருக்கா, அணு, அவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு. தமிழ்நாட்டுக்கு வந்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதனால் அவளை பார்க்கறதுக்காக எங்கள் பொண்ணு, எங்கள் பாப்பா எல்லாரும் போனாங்க. சரி நம்மளும் நம்ம மகேஷ் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி தான் திருவரம்பூரில் இருக்கா என்னோட மகேஷ். அதனால் நான் மகேஷ் வீட்டில் இருக்கேன், சிவசக்தி நீங்கள் போயிட்டு வாங்க, வரும்போது என்னை ரிட்டன் கூப்பிட்டுக்குங்கன்னு சொன்னேன். அதனால் காலையில் ஏர்லியராக 7:30க்கெலாம் கிளம்பிட்டோங்க. 7:30க்கு போகும்போதே எங்கள் வீட்டில் அவருக்கு காலையில் இட்லி, மத்தியானத்துக்கு ரைஸு எல்லாமே நான் செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். இப்போ நைட்டுக்கு அவர் சாப்பிட்டுட்டாரு. எனக்கு வந்து மகேஷ் இல்லைப்பா எனக்கு பசிக்கலை, நீ பஜ்ஜி போட்டதே ரொம்ப ஹெவியாகிடுச்சு, பசிக்கலைன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டா, நீ கொஞ்சம் தயிர் சாதமாவது பிசைஞ்சு தரேன்னு சொல்லி கேட்க மாட்டேன்ட்டா. அப்புறம் இல்லைப்பா நீ ஒயிட் ரைஸு கூட நான் பசிச்சா கொஞ்சம் பால் சாதம் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறேன்னு சொன்னேன். இப்போ நாங்கள் வீட்டுக்கு வரும்போது 9:30 ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் பசிக்காத மாதிரியும் இருக்குது. இருந்தாலும் அந்த நைட்டு சாப்பிடாம படுத்தா தூக்கம் வராது. அதனால கொஞ்சம் ஒரு 4 வாய் மட்டும் நல்லா சூடாக பால் ஊற்றி பிசைஞ்சிட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டு இப்போ படுக்கலான்னு இருக்கேங்க. மகேஷோட அன்பை பார்த்தீங்களா, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்னைக்கு மகேஷை பார்த்தது. இதை வந்து நான் இன்னைக்கு உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த டேபிளில் இருந்தது எல்லாத்தையுமே உங்ககிட்ட காட்டினேன். எவ்வளோ கொடுத்து விட்ருக்கா பாருங்க. அணுவும் அப்படிதான், அவங்க வீட்டிலேருந்து பலாப்பழம் எல்லாமே கொடுத்து அனுப்பியிருக்கா. இது வந்து எங்கள் பொண்ணும் இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ண திருப்தியில் வந்தாங்க, நானும் என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ண திருப்தியில் வீடு வந்து சேர்ந்துட்டோங்க. இப்படி தான் இன்னைக்கு பொழுது போச்சு. கொஞ்சம் டயர்டாக இருக்குங்க, நானும் போய் சாப்பிட்டுட்டு படுக்கிறேன். குட் நைட். எனக்கு சாதத்தில் உப்பு போட்டு நல்லா சூடாக பால் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இதோட எங்ககிட்ட இந்த சீசனில் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.